வீடியோல இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பேனல்ட் அனார்கலி குர்த்தி தான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அதாவது மேக்ஸி டைப்ல ஃபுல் ஃபிளார்ல வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ 24 பேனல்ஸ் வச்சு நம்ம இது பண்ணியிருக்கோம். தென் நெக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வி நெக் கொடுத்துருக்கோம். தென் ஸ்லீவ்லையும் வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ல லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்க, லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த 24 பேனல்ஸ் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து இந்த பேனல்ஸை வந்து எப்படி ஜாயின் பண்ணி நம்ம வந்து 24 பேனலில் வந்து அனார்கலி குர்த்தி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த கலரில் வந்து நம்ம 12 பேனல்ஸ் கட் பண்ணியிருந்தோம். இந்த ப்ளூ கலரில் 12 பேனல் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா. நம்ம த்ரீ லேயரில் போட்டு நம்ம கட் பண்ணனால நமக்கு ஒரு லேயருக்கும் ரெண்டு பீஸ், அதாவது ஒரு லேயருக்கும் ஒரு பேனல் வந்து கட்டான மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம 3 லேயர்ல ஃபேப்ரிக் எடுத்து கட் பண்ணனால 3 வந்து ஹாஃப் பீஸா நமக்கு வந்து 3 செட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ளூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ளூவில் வந்து ஃபுல் பேனலாக வந்து இந்த மாதிரி நமக்கு 9 பீசஸ் இருக்கும். ஃபுல் பேனலாக வந்து நமக்கு 9 பீசஸ் இருக்கும். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேனல், அதாவது ஒரு ஃபோல்டுக்கு நம்ம வந்து ஒரு பேனல் வந்து ஹாஃபாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு லேயரில் இருக்கும், இது ஒரு லேயர், இந்த மாதிரி 3 வந்து ஹாஃபாக இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒன்று மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் கொடுத்த மாதிரி இதை வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வரைக்கும் கார்னரில் நம்ம வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த 3 பேனலையும் அட்டாச் பண்ணோம். சேம் வேலே வந்து நமக்கு இந்த க்ரீன் கலர்லையும் வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் பீஸ் இருந்தது போக 3 வந்து இந்த மாதிரி ஹாஃப் பீசஸ் இருக்கும். இதையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த பேனல் எல்லாம் நம்ம வந்து ஹாஃபாக இருக்கிறத சிங்கிள் பேனலாக நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அந்த பார்ட்டை வந்து நம்ம பேக் சைட்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணணும் இல்லையா ஹாஃப் பேனலை. ஸோ அதை வந்து நம்ம பேக் சைட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6 பேனல்ஸ் வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் எதுவும் இல்லாத மாதிரி நம்ம ஒரு 6 பேனல் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 2 பேனல் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த 2 பேனலில் இந்த மாதிரி நம்ம வந்து 14 இன்ச்சஸ் வரைக்கும் வேஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த வேஸ்ட் பாயிண்ட்டை அகெயின் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஷேப்பில் தெரியலை அப்படின்னா நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம ஒரு 14 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த 14 இன்ச்சஸை நம்ம இதில் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு நோட் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த வேஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் ஜாயின் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 2 சைடும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பேனலும் நம்ம ஜாயின் பண்ண இந்த மாதிரி வேஸ்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம 14 இன்ச்சஸ் வரைக்கும், இப்போ இதுலேயுமே செகண்ட் பேனல் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பேனல்லையும் இதே மாதிரி நம்ம வேஸ்ட் பாயிண்ட்டை வந்து 14 இன்ச்சஸ் தான் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேனல் வந்து ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரைட் சைடு ராங் சைடு பார்த்துக்கோ இல்லைங்களா. ரைட் சைடு இதில் வந்து நமக்கு ரைட் சைடு ராங் சைடு தேவைப்படாது. பிளெயின் ஜார்ஜெட்னால நீங்கள் பிரிண்டடாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுட்டு, ஸோ இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த 14 இன்ச்சஸ் வேஸ்ட் பாயிண்ட்டை இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் 1/2 இன்ச்சஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 1/2 இன்ச் மார்ஜினில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லை அந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக கொடுத்துருக்கீங்க, அதாவது 3/4 இன்ச்சு சீம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் இதை வந்து ஜாயின் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டும் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரே லெவலில் வச்சுக்கோங்க. ஸோ நான் அந்த 14 இன்ச்சஸ் வரைக்கும் நான் அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம பேக் ஸ்டிச் கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எண்டு ஸ்டிச் கொடுத்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள் நம்ம வந்து ஒரு பேனல் ஜாயின் பண்ணியாச்சு. வேஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம 3rd பேனல் எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த தேர்ட் பேனல்லையும் நம்ம வெயிஸ்ட் பாயிண்ட் இந்த சைடு மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம வந்து 14 இன்ச்சஸ் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த 14 இன்ச்சஸ் வரைக்கும் நம்மளுடைய ஸ்டிச் வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச்சாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பக்கம் 14 இன்ச்சஸ், அகெயின் இதே மாதிரி இந்த பக்கமும் 14 இன்ச்சஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த தேர்ட் பேனலை இதே மாதிரி ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இந்த 14 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 3 பேனல் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம 6 பேனல்ஸையும் 14 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து 1 2 3 4 5 6 பேனல்ஸ் வந்து இந்த மாதிரி 14 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே 14 இன்ச்சஸ்க்கு கீழே வந்து நமக்கு இந்த மாதிரி அட்டாச் பண்ணாமல் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா க்ரீன் கலர் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நான் க்ரீன் கலரில் ஒரு சிங்கிள் பேனல் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு ப்ளீட் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இதை இப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ப்ளீட் கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்படி இல்லை எனக்கு ப்ளீட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு மட்டும் இந்த வித்து இருந்தால் போதும். நான் ரெண்டுமே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகே, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பேனலில் நம்ம வந்து இந்த க்ரீனை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது இந்த மாதிரி திருப்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேனல் இந்த மாதிரி திருப்பிட்டிங்க அப்படின்னா இது வந்து ராங் சைடு ஸ்டிச் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பார்ட் இருக்கும். இது வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறது. இது வரைக்கும் நம்ம வந்து வேஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கேப்புக்குள்ளே தான் நம்ம சாண்ட்விச் மாதிரி இதை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ வந்து இப்போ நம்ம ராங் சைடு எடுத்திருக்கோம். இந்த ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. இந்த ஃபேப்ரிக்கில் நம்ம அந்த டாப் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்து நல்லா கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணோன்னா என்ன தெரியும், இதோடைய இந்த மாதிரி ஜாயின் பண்ண எட்ஜு தெரியும் இல்லையா. ஸோ நம்ம இந்த வேஸ்ட் பாயிண்ட் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த 14 இன்ச்சஸில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக மேலே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 14 இன்ச்சஸ் இங்கே வந்து நமக்கு எண்ட் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்குமே கம்மியாக வந்து மேலே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம இதை வந்து அட்டாச் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். எப்படி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லேயர் எடுத்துட்டு இப்போ நம்ம இதை பிரித்தோன்னா 2 ஸ்டிச்சு தெரியும் இல்லையா, ஸோ அந்த 2 ஸ்டிச்சில் இது இப்படி தெரிகிற மாதிரி வைங்க. ஓகேவா? ஸோ அந்த 2 ஸ்டிச்சில் இப்படி தெரிகிற மாதிரி நான் இந்த பிசரை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி வந்து நம்ம தையலை பிரிச்சுட்டு நமக்கு இந்த 2 ஸ்டிச்சு தெரியும் இல்லையா, இந்த 2 ஸ்டிச்சில் வந்து இப்படி தெரிகிற மாதிரி, அதாவது இந்த 1/2 இன்ச்சு மேலே இப்படி வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஒரு பீஸை வந்து இது கூட அட்டாச் பண்ண போகிறோம். மேலே உள்ள பீஸை இந்த கீழே ஒரு பீஸ் வச்சுருக்கோம்ல அதை வந்து இது கூட அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ கீழே விழுத விட்டுருங்க, இப்போ நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ மேலே உள்ளது கூட இந்த மாதிரி நான் பிரித்து வச்ச அந்த 1/2 இன்ச்சு பக்கத்தில் இப்படி வச்சுட்டு இந்த ஸ்டிச் இருக்கு இல்லையா, 1/2 இன்ச்சு ஸ்டிச் கொடுத்தோம் இல்லையா, இதையும் இந்த லைனையும் மட்டும் நான் இப்படி கையில் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த தையலில் வந்து 1/2 இன்ச்சுக்கு மேலே இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதையும் மட்டும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். ப்ளூ கலர் ஃபேப்ரிக் எனக்கு மேலே இருக்கணும், க்ரீன் கலர் வந்து கீழே இருக்கணும். ஸோ இப்போ இதை நம்ம வந்து அட்டாச் பண்ணலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பின் கூட பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ப்ளூவையும் அந்த க்ரீனையும் மட்டும் ஸ்டிச் பண்ணணும், வேறு எதையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது. அதாவது இந்த மாதிரி இந்த தையலை பிரிச்சுட்டு இந்த ஒரு துணியையும் அந்த க்ரீனையும் மட்டும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு தையல் இங்கே போடும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, இதில் வந்து ஒரு எண்டு தையல் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த உள்ள இந்த துணி இருக்கு இல்லையா, இதை அப்படி நகர்த்திட்டு இதே மட்டும் நான் அட்டாச் பண்ணிட்டு வரேன். அதாவது அந்த க்ரீன் ஃபேப்ரிக் கீழேயும் ப்ளூ மேலேயும் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம 1/2 இன்ச்னா 1/2 இன்ச்சு எவ்வளோ நீங்கள் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, அட்டாச் பண்ணிக்கோங்க. கீழே பேனல் வந்து அன்ஈவனாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, நம்ம லாஸ்ட்டு வந்து கட் பண்ணி ஷேப் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ நான் வந்து இதை அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதோடைய எட்ஜ் இருக்கு இல்லையா, இதோடைய எட்ஜும் ஸோ
ஸோ இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஜாயின் பண்ணணும் இல்லையா, அந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரெண்டுக்கு இடையில தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஓகேவா, இது வந்து நம்ம ஜாயின் பண்ணாமல் இருந்தோம். ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில தான் ஜாயின் பண்ணணும். நான் இதை வச்சு இப்படி எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நமக்கு க்ரீன் வந்து அடியில் இருக்கணும், இந்த க்ரீன் வந்து மேலே இருக்கணும், ப்ளூ வந்து அடியில் இருக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த தையல் இருக்கு இல்லையா, ஜாயின் பண்ண தையல், அதை இந்த மாதிரி மறுபடியும் பிரிச்சுட்டு இந்த பீஸை எடுத்த இதில் இப்படி, இப்போ உங்களுக்கு இதில் ப்ளீட் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு குட்டியாக வந்து சுருக்கிக்கோங்க. ஒரு மாதிரி ஃபோல்டு மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த ஹாஃப் தையல் அதில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்து க்ரீன் நமக்கு இருக்கணும். அந்த பக்கம் ஸ்டிச் பண்ணும்போது கீழே இருந்தது க்ரீனு, இப்போ இங்கே ஸ்டிச் பண்ணும்போது மேலே இருக்கணும். ஓகே, உங்களுக்கு இந்த க்ரீன் வந்து எக்ஸஸாக தெரியுது அப்படின்னா இதை நம்ம வந்து லைட்டாக சைடில் நீங்கள் கட் பண்ணால் கூட கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ரொம்ப தெரியுது அப்படின்னா நம்ம சைடில் வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இந்த கார்னரில் இந்த எட்ஜையும் இந்த ஃபேப்ரிக் வச்சு நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி இந்த பேனல் இருக்கு இல்லையா, இது ரெண்டுக்கும் வந்து கீழே வந்து நம்ம ஒரு க்ரீன் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ராங் சைடில் போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி நான் ராங் சைடில் போட்டிருக்கேன். இப்போ இந்த கேப்பில் தான் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நான் க்ரீன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த க்ரீன் எப்படி வைக்க போகிறேன், இதை வந்து இப்படி பிரிச்சுட்டு இந்த ஸ்டிச்சு ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, இதை இப்படி பிரிச்சுட்டு நான் வேஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே இந்த ஃபேப்ரிக்கை இப்படி வைக்கிறேன். ஓகேவா, வச்சுட்டு இதில் மேலே வந்து ப்ளூ இருக்கணும், கீழே வந்து கலர் இருக்கணும். ஓகேவா, ஸோ இதை எப்படி நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். வேஸ்ட் பார்ட்டோட நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ இதே மாதிரி நம்ம வந்து இதில் ஒரு பேனல், அதாவது இதில் ஒரு பேனல், இதில் ஒரு பேனல் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து இதே மாதிரி நம்ம 6 பேனல்ஸையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சென்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி அழகாக எடுத்து ப்ளீட் பண்ணி அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ இந்த சைடு வந்து ஒரு பேனல் நம்ம அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து பாடி நம்ம ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ பேக் பார்ட்டுக்கும் இதே மாதிரி நம்ம பாருங்கள், கீழே எல்லாமே வந்து ஃபுல்லாக நம்ம வந்து அட்டாச் பண்ணிட்டோம் கீழே வரைக்குமே. ஸோ பேக் பார்ட்டுக்கு இதே மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம பேக் பார்ட்டுக்கும் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 2 பீஸாக கிடச்சிது இல்லையா, அதை ஜாயின் பண்ண சிங்கிள் பேனல், அதாவது 2 ஹாஃப் பேனலை ஜாயின் பண்ணதை வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா 3 பீஸ் நமக்கு மொத்தம் கிடச்சிது. ஹாஃபாக வந்து 6 பீசஸ் கிடச்சிது. அதை ஜாயின் பண்ணால் 3 பீஸ் வந்து நமக்கு பேனல் கிடைக்கும். நான் ஒரு வந்து ஜாயிண்ட் இல்லாத ஒரு பேனல், ஜாயிண்ட் போட்ட பேனல், ஜாயிண்ட் இல்லாத பேனல், ஜாயிண்ட் போட்ட பேனல், இந்த மாதிரி வந்து நான் ஆல்டர்னேட்டாக அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கீழேயும் அதே மாதிரி தான் ஜாயிண்ட் போட்டதையும் நான் வந்து பேக் சைட்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஜாயிண்ட் இல்லாதது, ஒரு ஜாயிண்ட் போட்டது, தென் ஜாயிண்ட் இல்லாது, இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம லைனிங்கில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து லைனிங் ஃபேப்ரிக் வந்து A லைனில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம A லைனில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை எப்படி வந்து நம்ம அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைனிங்கில் வந்து நமக்கு என்ன நெக் ஷேப் வேணுமோ அந்த நெக் ஷேப்பை நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக் பார்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேக் பார்ட்டை இந்த மாதிரி சென்டராக நான் வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வேணும், நீங்கள் வந்து 3 இன்ச்சஸ்க்கு வைப்பீங்க அப்படின்னா 3 இன்ச்சஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இல்லை டீப்பாக வைப்பீங்க அப்படின்னா நீங்கள் டீப்பாக கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த 3 இன்ச்சஸ்க்கு வந்து நான் ரவுண்ட் நெக் பேக்கில் நான் கொடுத்துக்கிறேன்.
ஓகே, இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம வந்து லைனிங் அட்டாச் பண்ணி நெக்கு திருப்புவோம் இல்லையா? ஸோ அதே சேம் மெத்தடு தான். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரைட் சைடு, அதாவது மெயின் ஃபேப்ரிக்குடைய ரைட் சைடு வச்சுக்கோங்க. இந்த ரைட் சைடில் இதோட மிட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த ரைட் சைடுடைய மிட் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ரைட் சைட் மேலே இந்த மாதிரி நான் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் நெக்கு திருப்புறதுக்கு நம்ம 1/2 இன்ச் கொடுப்போம் இல்லையா? ஸோ இந்த 1/2 இன்ச் அலவன்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸஸாக இருக்கு இல்லையா, அந்த ஃபேப்ரிக் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி நாச்சஸ் போட்டு நம்ம யூஸ்வலாக டர்ன் பண்ணி எடுப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி வந்து நம்ம நெக்கை வந்து திருப்பி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா நெக்கை ஒட்டி, ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது ஏஜ் குரூப்புக்கு உங்களுக்கு மெஷர்மெண்ட் வேணும்னாலும் நான் உங்களுக்கு வந்து என்ன டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம ஆர்ம் ஹோல்லேருந்து அந்த 14 இன்ச்சஸ் வரைக்கும் வேஸ்ட் லைன் இருக்கு இல்லையா? ஸோ அது வரைக்கும் மட்டும் இந்த பதிச்ச மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஆர்ம் ஹோலில் இருந்து அந்த 14 இன்ச்சஸ் நமக்கு வேஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அது வரைக்கும் பதிச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே வந்து நம்ம ஒன்றா வந்து நம்ம அட்டாச் பண்ணக்கூடாது, லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பதிச்ச மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எது வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும்? அந்த வேஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நல்லா துணியை வந்து இழுத்து விட்டு சுருக்கம் இல்லாமல் நல்லா பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை நான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். சைடில் இருக்கிற அந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கையும் பாருங்கள், இந்த மாதிரி க்ராஸை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பேக் சைட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம டாட் பிடிக்கணும் இல்லையா? ஸோ நம்மளோட டாட் வந்து நம்ம அந்த வேஸ்ட்டு இருக்கு இல்லையா 14 இன்ச்சஸ், அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பண்ணிக்கோங்க. ஒரு மார்க் மாதிரி பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட் பாயிண்ட்லேருந்து நமக்கு வந்து ஒரு 3 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம 1/2 இன்ச்சஸ் அலவன்ஸ்க்கு நம்ம டாட் கொடுத்துக்கலாம். எப்படி நம்ம வந்து சுடிதார் குர்த்தி ஸ்டிச் பண்ணுறதுக்கு டாட் கொடுப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஷோல்டரோடைய சென்டர்லேருந்து இந்த மாதிரி 14 இன்ச்சஸ் மார்க் பண்ணி, ஸோ அதில் இருந்து நம்ம வந்து ஒரு 3 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் இதில் 1/2 இன்ச்சஸில் நம்ம மார்க் பண்ணி இந்த மாதிரி டாட் பிடிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம 2 சைடும் வந்து டாட் பிடிச்சாச்சு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம டாட் பிடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டுடைய லைனிங் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை நெக்கு வந்து ஷேப் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம நெக்கோட வித் எவ்வளோ கொடுத்துருந்தோம்? 3.1 அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நெக் வித் கொடுத்தோமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்கோடைய டெப்த் வந்து நான் 5.5 இன்ச்சஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு நான் வி நெக் தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் ஒரு க்ராஸாக ஒரு லைன் பண்ணியிருக்கேன். வி ஷேப்புக்கு நான் ஒரு லைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த லைனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நெக்கு கட் பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டோடைய மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். ஸோ மெயின் பீஸையும் அதே மாதிரி நம்ம சென்டர் வந்து நம்ம நாச் பண்ணிக்கலாம். ஸோ நாச் பண்ணிட்டா நம்ம எப்படி பேக் பீஸை வந்து ரைட் சைட் மேலே லைனிங் வச்சு டர்ன் பண்ணி திருப்பணுமோ நெக் அடித்து, அதே மாதிரி இதையும் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் அலவன்ஸ் டிஸ்டன்ஸில்
இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆர்ம் ஹோல்லையும் அந்த 14 inches வேஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணி பதிச்ச மாதிரி தைச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், நம்ம அந்த 14 inches வரைக்கும் பதிச்சு தைச்சிட்டு எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் வந்து லேஸ் வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி டிசைனர் லேஸ் எடுத்திருக்கேன்னா, ஸோ வி நெக்குக்கு லேஸ் அட்டாச் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த வி பாயிண்ட் வருது இல்லையா, அந்த கார்னர் வரைக்கும் இந்த லேஸை வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அகெயின் அந்த லேஸை வந்து சேம் வேலையே நம்ம வந்து அப்படி டர்ன் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அந்த லேஸோடையே மீட் பண்ணுற மாதிரி நம்ம போட்டுட்டா, ஸோ பாருங்கள் கீழே நம்ம அந்த வி இருக்கு இல்லையா, ஸோ அதையும் இதையும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன், அதாவது நம்ம அந்த வியோட ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டிங்க லேஸ் மேலே அப்படின்னா நம்ம இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வந்து 2-3 பேக் ஸ்டிச் போட்டு நல்லா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த பின்னாடி நம்ம விட்டுருக்கோம் இல்லையா எக்ஸஸாக, இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம வந்து வி ஷேப்க்கு வந்து நெக் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய இப்போ ரெடிமேட் குர்த்திஸ் வந்து வி ஷேப்பில் வருது. ஸோ அவங்க எல்லாமே இந்த மாதிரி நம்ம லேஸில் பண்ணும்போது இன்னும் நல்ல நீட் ஃபினிஷிங், ரெடிமேட் ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த சென்டர் நம்ம லைனில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அந்த மாதிரி நேராக வச்சுட்டு 2 பக்கமும் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை வச்சுட்டு எக்ஸஸாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கிறேன் லேஸாக. நம்ம வந்து சென்டரில் ஒரு பின் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து நகலாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சென்டராக பார்த்து நம்ம அந்த ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். இது லேஸ் வந்து நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம 2 ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த லேஸோடைய மேல் பக்கமாக ஒரு ஸ்டிச் போடுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்டிச், அடியில் ஒரு ஸ்டிச், 2 ஸ்டிச் நான் போட்டிருக்கேன். அப்போ தான் வந்து நமக்கு லேஸ் தூக்காமல் இருக்கும். ஓகே, நம்ம எக்ஸஸாக இருக்கிற லேஸை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்து ஷோல்டர் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுடைய ஷோல்டரும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணணும் இல்லையா. ஸோ ஸ்லீவுக்கு வந்து பார்டர் எப்படி நம்ம அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம கீழே வந்து கையுடைய கீழே தான் நம்ம வந்து இந்த பார்டர் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குட்டியாக நம்ம வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம வந்து லேஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம 2 ஸ்லீவுக்கும் இதே மாதிரி பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டியது, நம்ம இந்த மாதிரி நாச் போட்டிருக்கோம் இல்லையா ஃப்ரண்ட் சைடுக்கு, அந்த ஃப்ரண்ட்டும் பக்கம் பக்கம் வர மாதிரி வச்சு மடித்து தைக்கணும். ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் பக்கம் பக்கம் வர மாதிரி மடித்து தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லேஸ் வந்து ராங் சைடில் வர மாதிரி வந்துடும். ஓகே, இப்போ நம்ம வந்து மடித்து தைச்சாச்சு 2 ஸ்லீவும். அதுக்கு மேலே இந்த மாதிரி லேஸை நம்ம எப்படி நெக்குக்கு வச்சு நெக்குக்கு வச்சு ஸ்டிச் பண்ணமோ சேம் மெத்தட்லேயே வந்து கீழே ஒரு ஸ்டிச் போடுங்க லேஸோட இதில். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம செகண்ட் ஸ்லீவையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தென் இந்த ஸ்லீவ்ஸை வந்து நம்ம பாடி பீஸ் கூட நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் 2 ஸ்லீவும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம் பாடி சைடில். ஓகே, ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஸ்லீவில் இருந்து சைட் வந்து ஜாயின் பண்ணிட்டு வருவோம். ஸோ இந்த ஃப்ராக் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸ்லீவில் இருந்து நம்ம வேஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 14 inches, அது வரைக்கும் மட்டும் நம்ம 1 inch மார்ஜின் சீம் கொடுத்துருந்தோம்ல, அந்த 1 inch சீமில் அந்த வேஸ்ட் லைன் வரைக்கும் மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். கீழே வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 1 inch வந்து சீம் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 1 inch நம்ம மார்ஜின் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லீவில் இருந்து அந்த வேஸ்ட் பாயிண்ட்டு 14 inch வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஒரு எண்ட் ஸ்டிச் கொடுத்து நான் கட் பண்ணிடுறேன்.
ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெயின் ஃபேப்ரிக்கையும் நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ நம்ம அந்த பாருங்கள், நம்ம ஒரு ஜாயிண்ட் க்ரீன் கொடுத்தோம் இல்லையா? ஸோ அந்த க்ரீனையும் இந்த ப்ளூவையும் வந்து இந்த சைட் ஜாயின் பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரி ஒரு பீஸ் அந்த பக்கம் இருக்கும், ப்ளூவும் க்ரீனும். அதை ரெண்டையும் அதே மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து 2 மெயின் ஃபேப்ரிக்கையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி லைனிங்கையும் அந்த கார்னராக ஒரு 1/2 இன்ச்சு அலவன்ஸில் மட்டும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சேம் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அந்த பக்கம் இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, அந்த சைட்லேயும் இதே மாதிரி லைனிங் தென் மெயின் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து பாடி வந்து ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பேனல்ஸ் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ பாருங்கள், நம்ம வந்து ஃபுல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. 2 சைடும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பேனல்ஸ் ஜாயின் பண்ணது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அன்ஈவனாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஜாயின் பண்ணும்போது. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எது வந்து முன்ன பின்ன அப்படி இருக்குதோ அதை வந்து நம்ம ஒரே லெவலில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷேப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம கீழே மடித்து தப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி வந்து கீழே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோதாங்க. இந்த ஃப்ராக் வந்து நம்ம இவ்வளோ ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.